நெக்ஸ்ட், வாகனத்தில், அது காரா இருக்கலாம், பைக்கா இருக்கலாம், பஸ்ஸா இருக்கலாம், ட்ரெயினா இருக்கலாம், சைக்கிளா இருக்கலாம், ஆமா எதுவா இருக்கலாம். நம்ம வாகனத்துல உட்கார்ந்து நம்ம ஓட்டுறோம் பாத்தீங்களா, அல்ல ஓட்டினாலும் சரி ஓட்டாம நாம உட்கார்ந்துட்டு போனாலும் சரி, நாம இந்த துஆவை ஓதணும். அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவை அவங்க கழுதையில போற வழக்கம் இருந்துச்சு, கழுதையில போனாலும் ஓதுவாங்க. ஒட்டகத்துல போற வழக்கம் இருந்துச்சு, ஒட்டகத்துல போனாலும் ஓதுவாங்க. புரியுதா? கோவேறு கழுதை அதுல போனாலும் ஓதுவாங்க. குதிரையில போவாங்க ரசூலுல்லாஹ், அப்போ ஓதுவாங்க. இந்த மாதிரி நம்ம ஒரு வாகனத்துல ஏறி போகிறப்பெல்லாம் இந்த துஆ ஓதலாம். அப்போ இன்னைக்கு நாம மாஷா அல்லாஹ், நேத்து கூட பஸ்ல போனோம், எத்தனை பேர் துஆ ஓதுனீங்க, அதுக்கு முன்னாடி ஞாபகப்படுத்தினேன், சரியா? அதான். அப்போ நாம அது நின்றுட்டு போனாலும் சரி, உட்கார்ந்தாதான். இப்போ வாகனத்தில் அமரும் போது அப்படின்னு இருக்குன்னா, ஓ உட்கார்ந்தாதான் ஓதிக்கணும் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. நீங்க பஸ்ல போறீங்க, நின்றுட்டு தான் போக வேண்டியது நிலைமை ஒரு கூட்டத்தில் இருக்கிறப்ப, வெயிட், அப்பவும் இந்த துஆவை ஓதலாம். முதல்ல துஆவை பார்ப்போம் பாருங்க. முதல்ல பிஸ்மில்லா, வாகனத்தில் ஏறி வாகனம் கிளம்பின உடனேயே ஓத வேண்டியது பிஸ்மில்லா, அல்லாஹ்வின் பெயரை கொண்டு. அதாவது நம்ம எப்பவுமே அல்லாஹ்வை நினைவு கூறணும், நினைக்கணும், ஞாபகப்படுத்திக்கணும். அதுக்கு தான் இந்த பிஸ்மில்லா. பிஸ்மில்லா. அதுக்கு அடுத்து பாருங்க, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு தான் எல்லா நன்றியும் எல்லா புகழும். அப்புறம் சுப்ஹானல்லதி சஹ்ஹர லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன். இங்க கவனிங்க, இதோட மீனிங் பாருங்க. சுப்ஹான, அதாவது அல்லாஹ் பரிசுத்தமானவன் அப்படின்னு அர்த்தம், சரி? அதனால சுப்ஹான் அல்லாஹ்னா அல்லாஹ் பரிசுத்தமானவன். இங்க சுப்ஹானல்லதி, பரிசுத்தமானவன் ஆகியவன் யாரு? அல்லாஹ். பாருங்க, சஹ்ஹர லனா ஹாதா, இதை எங்களுக்கு வசப்படுத்தி தந்தவன். அதாவது அல்லாஹ் நமக்கு வாகன வசதியை கொடுக்கல அப்படின்னா ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு வாகனம், அதாவது ஒரு காரோ பைக்கோ எதுவாக இருக்கட்டும், ஓட்டுறவர் அவருடைய கண்ட்ரோலில் இருந்தால் தான் என்ன ஆகும்? அவர் சேஃபு. அவர் கண்ட்ரோலில் இல்லைன்னு வைங்க, என்ன ஆகும்? நோ சேஃப். அவரை கொண்டு போய் அந்த வாகனம் எங்கேயா இடிச்சிரும், கடைசியில் ஆக்சிடென்ட் தான் ஆகும். அவருக்கும் சேஃப் இல்லை, மற்றவங்களும் சேஃப் இல்லை. அப்போது அல்லாஹ் தஆலா நமக்கு புரிந்திருக்கக்கூடிய பிளெஸ்ஸிங்ஸ், அருட்கொடைகள், சரியா? அதில் ஒன்று என்னன்னு கேட்டால், அல்லாஹ் நமக்கு ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்தை போகிறதுக்கு நமக்கு வாகனம் கொடுத்துருக்கிறது. இதே வாகனம் இல்லாதப்ப என்ன ஆயிருக்கு? இப்போ நீங்கள் இத்தனை நாளாக ஏறத்தாழ எத்தனை தடவை, ஒரு 5 டைம்ஸ் போயிருப்பீங்களா முக்கோணம் கிரவுண்டுக்கு? நாம் போனோமே காந்தல் பிளே கிரவுண்ட், அதுக்கு எத்தனை தடவை பண்ணியிருக்கோம்? 4 தடவை 5 தடவையா? 4 டைம்ஸ். இந்த 4 டைம்ஸ் 4 தடவை, ஓகே. சிலர் அதுக்கு முன்னாடி வந்திருக்க மாட்டீங்க, சரியா? போயிட்டு டைமில் பின்னாடி வந்திருப்பீங்க. ஒரு 4 தடவை போயிருக்கிறோன்னு வைங்க. இந்த 4 அத்தீக் கமன், கண்ணை முகத்தை கழுவிட்டு வாங்க, குடு குடுன்னு ஓடுங்க, லெட்ஸ் கோ பிஸ்மில்லாஹ். லெட்ஸ் கோனா நானும் வரணும் உங்களோட? நானும் வர மாட்டேன். கமன் கமன், போங்க போங்க போங்க, சீக்கிரம் முகத்தை கழுவிட்டு வாங்க, அப்போதான் ஃப்ரெஷ். ஓடுங்க 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 ஓடுங்க. வெயிட், இங்கே கவனிங்க. இப்போ இதே அந்த கிரவுண்டுக்கு, பிளே கிரவுண்டுக்கு போகணும், எப்போவுமே நீங்கள் நடந்து தான் போகணுன்னு இருந்தால் உங்களுக்கு எவ்வளோ சிரமமாக இருக்கும்? சிரமமாக தெரியும், சரியா? அப்போது அல்லாஹ் தஆலா வாகன வசதி ஏற்படுத்தி கொடுத்தான், அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கு நம்ம பேமெண்ட் பண்ணோம், சரியா? அப் அண்ட் டவுனுக்கு நம்ம ஒவ்வொரு தடவையும் போக வர நியர்லி 1500 ஆகுது. அப்போது அந்த பணமும் சரி, அதுக்கு பணம் இருந்து சிலது வாகனம் கிடைக்காம போயிடும். நேற்று பாருங்க, அல்லாஹ்வுடைய நாட்டம், நாம் விளையாடி முடிச்சுட்டு வெயிட் பண்ணது எவ்வளோ நேரம் இருக்கும்? நியர்லி 1/2 hour to 40 minutes வெயிட் பண்ணியிருப்போமா? நியர்லி 1/2 hour மேலே வெயிட் பண்ணோம். வெயிட் பண்ணி நின்றுக்கிட்டு இருந்தோம். போயிட்டு வாங்க, நின்றுக்கிட்டு இருந்தோம். பாருங்க, வாகன வசதி இல்லாவிட்டால் நின்றுக்கிட்டு கிடக்கிறோம் பாருங்க. பஸ் வராதா பஸ் வராதா பஸ் வராதுன்னு. அப்போவே உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. 1/2 hour வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ், அதுக்கு பிறகு பஸ் ஏறி நம்ம இறங்கி வந்தோம். நின்றுகிட்டு இருந்ததோட பஸ்ஸே வராதுன்னு சொல்லிட்டாங்கன்னா வேற வழி என்ன செய்திருப்போம்? நடந்துதான் வரணும். பாருங்க, அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்தா, நமக்கு நம்முடைய கண்ட்ரோல்ல ஒரு வாகனத்தை கொடுத்தா, அது பணம் மூலமாவோ எதன் மூலமாவோ கண்ட்ரோல்ல கிடைச்சி அல்லாஹ் கொடுத்தா மட்டும்தான் நன்மை, இல்லைன்னா கஷ்டப்படுவோம்.
அப்போ அல்லாஹ் கொடுத்திருக்கிறதுக்கு நன்றி செலுத்தணும் இல்லையா? அதுக்கு தான் அல்ஹம்துலில்லாஹ்னு ஆரம்பத்திலே சொல்றோம். பிஸ்மில்லா சொன்ன பிறகு ஏன் அல்ஹம்துலில்லாஹ் சொல்றோம்னா அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறது. அதுக்கடுத்து சுப்ஹானல்லதி ஸஹ்ஹர லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன். பாருங்க, இதற்கு நாங்கள் சக்தி பெற்றவர்களாக இருந்திருக்க மாட்டோம். இதெல்லாம் அல்லாஹ் எங்களுக்கு வசதிப்படுத்தி அதை கண்ட்ரோல்ல எங்களுக்கு தந்திருக்கல அப்படின்னா நாங்க சக்தி இல்லாம கஷ்டப்பட்டிருப்போம். ஆகவே அல்லாஹ் தான் எங்களுக்கு கொடுத்த, அவன் தான் மிக பரிசுத்தமானவன். அல்லாஹ்வுக்கு எந்த தனிப்பட்ட வாகனம் அவனுக்கு எதுவும் தேவையில்லை. அல்லாஹ் அனைத்தையும் படைத்தவன், எல்லா வாகனங்களையும் அவன் தான் படைத்தவன். சரியா? போங்க கொடுத்தவன். அப்படி இருக்கும்போது அல்லாஹ் கொடுத்ததற்கு நன்றி செலுத்தி நாம அல்லாஹ்வை நினைக்கிறோம். அதான் சுப்ஹானல்லதி ஸஹ்ஹர லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன். பாருங்க, வ இன்னா நிச்சயமாக நாங்கள், வ இன்னா இலா ரப்பினா எங்களுடைய ரப்பிடமே நாங்கள் திரும்பக்கூடியவர்கள், லமுன்கலிபூன் அவனிடம்தான் நாங்கள் திரும்பியவர்களாக இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்ப அல்லாஹ்விடம் நாம என்ன சொல்றோம் கேட்டா, அல்லாஹ்வுடைய உதவி நாட்டம் காணதான் நமக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி அவனுக்கு நன்றி செய்ய. அப்புறம் பாருங்க, 3 தடவை அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு, எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு, எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கேன்னு சொல்றோம். அப்புறம் பாருங்க, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். எத்தனை தடவை கவனிங்க? 1 2 3. இது 3 தடவை. லமுன் கலிபுன் சொன்ன பிறகு அல்ஹம்துலில்லாஹ் எத்தனை தடவை சொல்லணும்? 3 தடவை. அல்லாஹ் அக்பர் 3 தடவை. அப்புறம் பாருங்க, சுப்ஹானக்கல்லாஹும்ம இன்னி ظلمت நஃப்ஸி. சுப்ஹானக்கல்லாஹ், அல்லாஹ்வே நீ மிக பரிசுத்தமானவன். இன்னி ظلمت நான் எனக்கு நானே அநியாயம் செய்து கொண்டேன். நப்சி எனக்கு நானே அநியாயம் செய்து கொண்டேன். ஃபக்ஃபிர்லி என்னை நீ மன்னிப்பாயாக. அல்லாஹ்வே என்னுடைய தவறுகளை என்னை மன்னித்து விடு. அல்லாஹ்ட்ட நம்ம இஸ்திக்ஃபார் செய்றோம். அதான் ஃபக்ஃபிர்லி ஃபஇன்னஹு லா யக்ஃபிரு ذுனூப இல்லா அன்ட். நிச்சயமாக உன்னை தவிர மன்னிக்க கூடியவன் வேறு யாரும் இல்லை. இதுதான் அதற்கான அர்த்தம். அப்போ நிறைய பேர் மாஷா அல்லாஹ் நீங்க இந்த வாகனத்தில் போகும்போது ஓதும் துவா, உட்கார்ந்த உடனே கிளம்பின உடனே ஓதும் துவா தெரிஞ்சிருப்பீங்க. அதுல அல்லாஹ் அக்பர் கூட நிறைய பேர் அது வரைக்கும் கூட தெரிஞ்சிடும். ஆனா இது நிறைய பேர் மனப்பாடம் பண்ணிட மாட்டீங்க. சுப்ஹானக்கல்லாஹும்ம இன்னி ظلمت நஃப்ஸி ஃபக்ஃபிர்லி ஃபஇன்னஹு லா யக்ஃபிரு ذுனூப இல்லா அன்ட். நிச்சயமாக உன்னை தவிர பாவங்களை தவறுகளை மன்னிக்கக்கூடிய யாரும் இல்லை. அப்ப இதை நாம மனப்பாடம் பண்ணணும். இப்ப எல்லாரும் ஒரு தடவை நம்ம வாகனத்துல கிளம்பல இப்ப, ஆனாலும் நாம இப்ப எல்லாரும் சேர்த்து சொல்லுவோம். எல்லாரும் ரெடி ஆயாச்சா? கம் ஆன் குயிக், லெட்ஸ் ஸ்டார்ட். ஓகே, பிஸ்மில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சுப்ஹானல்லதி ஸஹ்ஹர லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். சுப்ஹானக்கல்லாஹும்ம இன்னி ظلمت நஃப்ஸி ஃபக்ஃபிர்லி ஃபஇன்னஹு லா யக்ஃபிரு ذுனூப இல்லா அன்த. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். இந்த துஆவை இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் மனப்பாடம் பண்ணிடணும். அல்ஹம்துலில்லாஹ்.